इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् माला 14வது श्लोकम अंगान्तरेषु विबुधांतर संस्तुतेषु यश शिशुमार शिरसः இருக்கு यश शिंशुमारன்னு இருக்கலாம் போல இருக்கு यश शिंशुमार शिरसः परिशिष्यसे त्वं तस्मै नमो भवितुम् ईश्वर सांप्रतन्ते தேவாந்தராய ந கதஞ்சித் அனீஸ்வராய. அதாவது ஒரு சிசுமாரகா அல்லது சிம்சுமாரகா அப்படின்னு ஒரு முதல மாதிரி ஜலத்துல வாழக்கூடிய ஒரு பிராணி அந்த ரூபமாக தியானம் பண்ணி ஒரு உபாசனை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த உபாசனைக்கு பலங்கள்லாம் வேலை சொல்லியிருக்கு. இதெல்லாம் எங்கன்னு சொன்னா தைத்திரிய ஆரண்யக்கத்துல இந்த விஷயங்கள் வருது. அங்க எப்படி வர்ணிச்சிருக்குன்னு சொன்னா அந்த முதலைக்கு சிரஸாக இருப்பது பிரம்மம் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த முதலையுடைய அந்த சிசுமாரன்னு சொல்லக்கூடிய அந்த பிராணியுடைய மத்த அங்கங்கள் எல்லாமே ஒவ்வொரு தேவதைகள் ரிஷிகள் அப்படிலாம் வர்ணிச்சிருக்கு. அங்காந்தரே விபுதாந்தர சம்ஸ்துதேஷு இந்த சிசுமாரத்தினுடைய மத்த அங்கங்கள் எல்லாமே விபுதான தேவதைகள் வெவ்வேறு தேவதைகளாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. தேவதைகளுடைய ஒரு சமூகம் தான் அந்த ரூபம், சிசுமார ரூபம். அதே சமயத்துல அதனுடைய சிரஸ் இருக்கு, தலையாக வர்ணிச்சது பகவானதான் வர்ணிச்சு சாட்சாத் பரமேஸ்வரனே சிரஸாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. தஸ்மை நமோ பவித்தும் ஈஸ்வர சாம்பிரதந்தே. அங்க என்ன சொல்லிருக்குன்னா அந்த பிரம்மம் சிரசு அல்லது சிவன் சிரசுன்னு வாக்கியம் இல்லை. யாருக்கு நமஸ்காரமோ அவர் அந்த சிசுவாரத்தினுடைய சிரசாக்கும் அப்படின்னு. இப்ப யாருக்கு நமஸ்காரம் யாரு சேர்ந்தது? சிவனை சேர்ந்தது. அதனால அந்த சிவன்கிற பரமேஸ்வரன் தான் அந்த சிரசாக தியானம் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதுல இருந்து என்ன தெரியறதுன்னா யாருக்கு நமஸ்காரமோ அவர் சிரசுன்னு சொல்லி இந்த சிவனை சொன்னபடியாலே நமஸ்காரத்துக்கு உரியவர் இவர் தான் அப்படிங்கிறது தீர்மானமாறுது. பொதுவா நமஸ்காரம் சொல்லிட்டா அது வேற எந்த தேவதைகளுக்கும் போய் சேராது. தேவாந்தராய ந கசஞ்சித் அனீஸ்வராய. இந்த ஈஸ்வரனை விட்டுட்டு மற்ற தேவதைகளுக்கு இந்த நமஸ்காரமானது போய் சேராது, அவரை சேர்ந்ததாக ஆகாது. தைத்திரியக்காக சமாவனந்தி பூ பிரபத்தியே இத்தியாதி. தைத்திரிய ஆரண்யகத்துல இந்த ஒரு அனுவாகம் இருக்கு. தத்ர கஷ்யப சிசுமாரதையா நிரூபியதே. கஷ்யபகான்னு போட்டிருக்கு, பார்க்கணும் கஷ்யபகாவா கச்சபகாவா என்ன. கஷ்யபாங்கிறது அத ஒரு சிசுமாரங்கிறது ஜலத்துல வாழக்கூடிய முதலையா இருக்கலாம். முதல மாதிரி ஒரு ஏதோ ஒரு பிராணி ஜலத்துல கிராகா அப்படின்னு போட்டிருக்கார். அந்த ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிராணி. யஸ்மை நமஸ்தச்சிரஹா கர்மோ மூர்தானம் பிரம்மோத்தராஹனு யஜ்ஞோதரா விஷ்ணுர் ஹிருதயம் சம்பத்சர பிரஜனனம் அஸ்வினோ பூர்வபாதௌ அத்ரிர் மத்தியம் மித்ராவருணா வபரபாதௌ அக்னிः புச்சஸ்ய பிரதமம் காண்டம் தத இந்திரஸ்தத பிரஜாபதிः அபயம் சதுர்த்தம் தவா ஏஷ திவ்ய சாக்வர சிசுமாரஹ தம்ஹ ய ஏவம் வேத அபபுனர் மிருத்யுஞ்சயதி ஜயதி ஸ்வர்கம் லோகம் நாத்வனி பிரமீயதே நாப்சு பிரமீயதே நாக்னௌ பிரமீயதே நானபத்ய பிரமீயதே லக்வான்னோ பவதி த்ருவஸ்த்வமசி த்ருவஸ்ய க்ஷிதிரசி த்வம் பூதானாம் அதிபதிரசி த்வம் பூதானாம் ஸ்ரேஷ்டாசி த்வாம் பூதான்யுபபர்யாவர்த்தந்தே நமஸ்தே நமஸ் சர்வந்தே நமஹா இது. இதுதான் அங்க உள்ள வாக்கியம். இந்த வாக்கியத்துல என்னென்ன சொல்லிருக்கு? தத்ர சிசுமாராத்மதையா நிரூபித கஷ்யபஸ்ய. கஷ்யபர்னு வச்சுப்போமே, அந்த கஷ்யபர் தான் சிசுமார். அந்த ஜலத்துல இருக்கக்கூடிய ஒரு மகா கிராகமாக அந்த ரூபத்துல வர்ணிக்கப்படுறார். அந்த கஷ்யபஸ்ய அங்காந்தரேஷுனா சிரோ வத்திரிக்த அவயவாந்தரேஷு. அதுக்கு சிரஸ்ன்னு ஒரு அவயவம் இருக்கு. அது யாருக்கு நமஸ்காரமோ அவராக அந்த சிரச தியானம் பண்ண சொல்றது. அதை விட்டு பாக்கி அங்கங்கள் எல்லாத்திலையும் ஒவ்வொரு தேவதைகள் மற்ற தேவதைகளை தியானம் பண்ண சொல்றது.
அதாவது சிரோ வத்திரிக்த அவயவாந்தரேஷு மூர்தா உத்தராஹனு அதராஹனு ஹிருதயம் பிரஜோத்பாதக இந்திரியம் பூர்வாபர பாத புச்ச மத்திய அபரபாத பிரதமகாண்ட த்விதீயகாண்ட திருத்தீயகாண்ட சதுர்த்தகாண்டாख्येषु விபுதாந்தரேஷு சம்ஸ்துதேஷு. நான் அந்த வாக்கியத்தை படிச்சே சொல்லுவேன். இங்கே அந்த முதல்ல மாதிரி இருக்கு, அந்த பிராணிக்கு யஸ்மை தத் நமஹா தத் சிரஹா, நமஸ்காரம் யாரை போய் சேருமோ அந்த சிவன் அந்த சிசுமாரனுக்கு தலையாக இருக்கார், சிரஸாக இருக்கார். தர்மம் நாம அனுஷ்டானம் பண்ணக்கூடிய அந்த புண்ணியக்காரன் தர்மம் இருக்கு, அது மூர்தா. சிரஸுக்கு அடுத்த பாகம் மூர்தான்னு வச்சுருக்கார். பிரம்ம உத்தராஹனு யஜ்ஞா அதராஹனுன்னு சேர்க்கணும். பிரம்மா இல்ல பிரம்மா, நம்ம பிரம்மான்னு சொல்றோமோ, அந்த பிரம்மா அணு அப்படின்னு சொன்னாக்க இந்த முகத்துல இருக்கிற கீழ்பாகம், அது மேல் பாகம் கீழ்பாகம்னு ரெண்டா உத்தராகனும் அதராகனும் அப்படின்னு சொல்றது. உத்தரானா மேல் பாகம், முகத்தினுடைய மேல் பாகம், கீழ்பாகம். யஜ்யந்தான் கீழ்பாகம். அதே கீழ் வந்தோம்னா விஷ்ணுவானவர் ஹிருதயமாக இருக்கார், ஹிருதயம் விஷ்ணுவாக இருக்கு. சம்பத்சர பிரஜனனம் பிரஜனனேந்திரியமாக இருக்கு. அஸ்வினி தேவதைகள் பூர்வ பாது முன்னங்கால்கள். அத்ரிஹி மத்தியம், அத்ரிங்கிற மகர்ஷி மத்தியபாகமா இருக்கார், உடம்பா இருக்கார். அதுக்கப்புறம் மித்ராவருணம் அபரபாது, பின்பக்கம் உள்ள பாதங்கள் மித்ராவருண ரூபம். அக்னிஹி புச்சம், புச்சஸ்ய பிரதமம் காண்டம். புச்சத்தை எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் வால் தானே இருக்கு, 4 கால் ஆச்சுன்னா பின்னாடி வால் இருக்கு. அந்த வால்ல பல பாகங்கள் இருக்கு, காண்டமாக அதை பிடிச்சிருக்கு. முதல் காண்டம் அக்னி, அதுக்கு அடுத்தது இந்திரன், அதுக்கு அடுத்தது பிரஜாபதி, அதுக்கப்புறம் அபயம் சதுர்த்தம். இப்படி இருக்கக்கூடிய இது ஒரு திவ்யமான சிசுமாரகா, எல்லாம் தேவதா ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிசுமாரன். இந்த சிசுமாரனை எவன் தெரிந்து கொள்கிறானோ, அதாவது உபாசிக்கிறானோ, அவனுக்கு அபமிருத்தி வராது. புனர்மிருத்தியும் ஜெயதி ஸ்வர்க்கம் லோகம், சொர்க்கலோகத்துக்கு போவான். அவனுக்கு நாத்வனி பிரமீயத்தை, இங்கேயோ போகிற பிரயாண காலத்துல பாதி வழியில மார்க்கத்துல மரணம் வராது. ஆப்சு பிரமீயத்தே, அந்த உபாசகனுக்கு ஜலத்துல மரணம் வராது. நாக்னௌ பிரமீயத்தே, அக்னியால அவனுக்கு மரணம் வராது. நானபத்திய பிரமீயத்தே, அபத்தியம் இல்லாமல் குழந்தைகள்லாம் இல்லாதபடிக்கு அவன் பாட்டுக்கு செத்து போடுவாங்கிறது இல்லை. லக்வான்னோ பவதி, லகுவான அன்னத்தை சாப்பிடக்கூடியவனாக இருப்பான். இப்படி எல்லாம் பலஸ்ருதி மாதிரி. அப்புறம் நீதான் துருவன், நீதான் துருவஸ்ய க்ஷிதிஹி, சர்வபூதத்துவம் அதிபதி, எல்லா பூதத்தையும் விட சிரேஷ்டம், ஒன்னதான் எல்லா பூதங்களும் உபபரியாவர்த்தத்தை சுத்தி வந்துட்டே இருக்கு, உன்னை விட முடியல எதனாலையும், உனக்கு நமஸ்காரம், எல்லாமே நீ, எல்லா நமஸ்காரமும் உனக்கு தான் அப்படின்னு சொல்றது. சர்வம் தே நமஹா. இப்ப இந்த இடத்துல சிசுமார ரூபமாக அந்த கஷ்யப்பன்னு போட்டிருக்கு. அவருடைய அங்க சிரஸை தவிர்த்து பாக்கி அங்காந்தரங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு, அது என்னன்னா மூர்தா உத்தராகனோ அதராகனோ ஹிருதயம் பிரஜோத்பாதக இந்திரியம் பூர்வ அபர பாதம் பாதத்வயம், முன்னங்கால் பின்னங்கால், புச்சம் மத்தியபாகா, பூர்வ பாதம் இருக்கணும். ஏன்னா அபரபாதம் மறுபடியும் வருது. அதே மாதிரி அந்த புச்சத்துல இருக்கக்கூடிய பிரசம காண்டம், தித்தீய காண்டம், திருத்தீய காண்டம், சதுர்த்த காண்டம், இந்த அவயவங்கள்ல விபுதாந்தரேஷு சம்ஸ்துதேஷு வெவ்வேறு தேவதைகளை சொல்றது. என்னென்ன? தர்மம், பிரம்மா, யஜ்ஞா, விஷ்ணு, சம்பத்சரஹா, அஸ்வினோ, அத்ரிஹி, மித்ராவருணோ, அக்னி, இந்திர பிரஜாபதி, அபயம்னா சம்சார பய நிவர்த்தகமான பிரம்மா அப்படிங்கிற தேவதை. இத்தனை தேவதைகள் எல்லாம் சொல்லிட்டு தேவதாத்மகதையா அபிஹிதேஷு, அந்த சிசுமாரத்தினுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு தேவதை அப்படின்னு சொல்லிட்டு சிசுமார சிரஸ் சம்ஸ்தவாய இதெல்லாம் ஸ்தோத்திரத்துக்காக பண்ணிருக்கு. அப்ப சிசுமாரத்தினுடைய சிரஸ் இருக்கு, தலை, அத ஸ்தோத்திரம் பண்றதுக்கு என்ன சொல்லியிருக்கு? யஸ்துவம் பரிசிஷ்யசே, பாக்கி உள்ளது இதுதான். யஸ்மை நமஹா துவம் தச்சிரஹா. இது எல்லா தேவதையும் சொல்லி முடிச்சாச்சுன்னா பாக்கி என்னதுன்னா நீ ஒருத்தன் இருக்கேன்னு. எத்தேபி பரிசிஷ்டோ பவசி, அந்த பரிசிஷ்டமான சிவஸ்வரூபந்தான் அந்த சிரசு.
அவருக்குதான் நமஸ்காரம். இப்போ ஒரு சின்ன கேள்வி வரும். இங்க சில தேவதைகளை பேரை சொல்லியிருக்கு. இதுக்கு மேலேயும் நிறைய தேவதைகள் சூரிய சந்திராதிகள்லாம் இருக்கா? அவளெல்லாம் சொல்லலையே. எது பாக்கி உள்ளதுன்னு சொன்னா சூரிய சந்திராதிகளை கூட சொல்லலாம் போல இருக்கு. இந்த பரமாத்மா தான் அங்க பாக்கின்னு என்னவா சொல்ல முடியும்னு ஒரு சந்தேகம். எத்யபி சூர்யாதயோபி பகவஹா பரிசிஷ்டா சந்தி. இந்த சிசுமாரத்தருடைய அவயவத்துல எல்லா தேவதைகளும் வந்து கொடுத்தோன்னு இப்ப சொல்ல முடியாது. இன்னும் பாக்கி நிறைய இருக்கு. சூரிய சந்திராதிகள்லாம் இருக்கு. ததாபி சோமம்போ அத்ய இதி மந்திரேண ருத்ரஸ்யைவ நமஸ்வாமித்வஸ்ய ஸ்புடாவகமாத் தஸ்யைவ அத்ராபி பரிசிஷ்டதா ஞாயா இதி பரிசிஷ்யசே இதி உக்தம். அதாவது நிறைய தேவதைகள் விட்டு போயிருக்கு. இருந்தாலும் இங்க சொன்ன தேவதைகள்ல விட்டு போனது இந்த பரமாத்மா தான். வேற ஒரு முன்னாடி உள்ள மந்திரத்துல ருத்ரஸ்யைவ நமஸ்வாமித்வஸ்ய ஸ்புடாவகமா, நமஸ்காரம் யாருக்கு அப்படின்னு கேட்டா ருத்ரனுக்குத்தான் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு மந்திரத்துல இதே பிரகரணத்துல சொல்லியிருக்கிறது ஸ்புடமாக தெரிகிறது. அதனால இங்க சொன்ன விஷயத்துல இவர் தான் ஒருத்தர் பாக்கி பரிசிஷ்டராக இருக்கார். அதனால பரிசிஷ்யத்தேன்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அங்காந்தரேஷு விபுதாந்தர சம்ஸ்துதேஷு யஷ் சிசுமார சிரசா பரிசிஷ்யசே த்வம் யஷ் சிம்சுமார சிரசா பரிசிஷ்யசே த்வம் தஸ்மை நமோ பவித்தும் அப்படின்னு. ஹே ஈஸ்வர தஸ்மை தே நமோ பவித்தும் சாம்பிரதம். சாம்பிரதம்னா யுக்தம்னு இங்க அர்த்தம். சாம்பிரதம்னு ஒரு அவ்வியம். யுக்தேத்வே சாம்பிரதம் ஸ்தானே, ஸ்தானே சாம்பிரதம்னு ரெண்டு அவ்வியம். எல்லாம் அதுதான் உனக்குதான் நமஸ்காரங்கிறது உச்சிதமானதுன்னு சொல்றது. அனீஸ்வராய தேவாந்தராய கதஞ்சித் பவித்தும் ந சாம்பிரதம். ஈஸ்வரனை விட்டு வேறு தேவதைகளுக்கு நமஸ்காரங்கிறது உச்சிதம் இல்லை. அனீஸ்வரஹா ஸ்வதேவ நமஸ்கார அனர்ஹா கிம் புனः ஈஸ்வரே திஷ்டதி இத்யர்த்தः. அதாவது இந்த ஈஸ்வரனை விட்டால் வேற யாரும் நமஸ்காரம் பண்றதுக்கு யோக்கியமே இல்லை. அதுவும் நமஸ்காரம் பண்றதுக்கு ஈஸ்வரன் கிடைக்கலன்னு சொன்னா சரி அவளுக்காக நமஸ்காரம் பண்ணிட்டு போலாம். அப்ப நமஸ்கார யோக்கியமாக ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கும்போது நமஸ்காரத்துக்கு அர்ஹமில்லாத தேவதைகளை யாராவது நமஸ்காரம் பண்ணுவாளோ அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் ஸ்தோத்திரத்துக்காக சொல்றார். ஈஸ்வர இத்தியனேன ஈஸ்வரத்வமேவ நமசம்பந்த காரணம் இது உக்தம் பவதி. நமஸ்காரம் பண்ண போய் சேர்றதுக்கு காரணம் என்னன்னா நீ ஈஸ்வரனாக இருப்பதே அதுக்கு காரணம். தசாச்ச ஈஸ்வரஸ்ய ஈஸ்வரத்துவம் ஸ்ரூயதே. இவருக்குதான் ஈஸ்வரத்துவம் ஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஸ்ருதி என்ன சொல்றார்? சோயம் ஆத்மத்ரயஸ்யாத்ர பிரகிருதே புருஷஸ்ய ச லீலாகிருத ஜகத் ஸ்ரஷ்டுஹு ஈஸ்வரத்வே வியவஸ்திதா யஸ் சர்வஸ்மாத் பரோ நித்யஹ நிர்மலः பரமேஸ்வரஹ. தோயம்னு இருக்கு, வியவஸ்திதான்னு போட்டிருக்கு. வியவஸ்திதான்னு இருக்கலாமோ என்னவோ. ஆத்மத்ரயஸ்ய மூன்று விதமான ஆத்மா. அந்த மூன்று விதமான ஆத்மாக்கள் பிரகிருதி புருஷः அதே மாதிரி லீலாகிருத ஜெகத் சிரஷ்டா. இதுதான் மூணு ஆத்மாவா. பிரகிருதி ஒண்ணு, மாயை, புருஷானா அந்த ஜீவாத்மா, லீலாகிருத ஜெகத் சிரஷ்டாங்கிறது ஈஸ்வரன். இந்த மூணு ஆத்மாவாகவும் இருப்பது வியவஸ்திதா எஸ் சர்வஸ்மாத் பரோ நித்யஹ நிர்மலः பரமேஸ்வரா. இது எல்லாத்துக்கும் பரமான ஸ்வரூபம் தான் இந்த ரூபத்துல நம்ம இருக்கு. அதுதான் நிர்மலः பரமேஸ்வரா. எந்த மலமும் சம்பந்தப்படாத சுத்த பரமேஸ்வரர். இத்தியாதி பௌனః புண்ணிய பிரதிபாதக ஈஸ்வரத்வ அனீஸ்வரத்வ வச்சனேன தாவத் அலம் ததா பிரதிபாதனேபி தெய்வோபஹதஸ்ய புருஷஸ்ய ந ஆஸ்வாசோ பவதி. பௌனః புண்ணியன ஈஸ்வரன் தான் நமஸ்காரார்ஹா பரமேஸ்வரன் தான் திருப்பி 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 நிறைய சொல்லி இவ்வளவு தடவை நிறைய சொன்னாலும் கூட தெய்வோபஹதஸ்ய புருஷஸ்ய ந ஆஸ்வாசோ பவதி. சில பேருக்கு அது விசுவாசம் வராது. அவர் தான் ஈஸ்வரன், அவருக்கு தான் நமஸ்காரம் போய் சேரும்ங்கிறத நம்ப முடியாது போயிடும் அவளால. அதுக்கு காரணம் என்னன்னா அவ தெய்வேன ஹதாஹா, அவளுக்கு பாக்கியம் இல்லைன்னு தெய்வத்தினால வஞ்சிக்கப்பட்டவா, அவளுக்கு வராது விசுவாசம் வர முடியாது. அது கூட சொல்லியிருக்கான். ததாச்சோக்தம் தமுஜ்வலன் நியாய சஹஸ்ர சாதிதோபி உபைதி சித்தியம் ந விமூಢ சேதசாம் மகேஸ்வரஹ பாணிதலே ஸ்திதோபி சன் பலாயதே தெய்வஹதஸ்ய சன்மணிஹி. அதாவது பிரச்சனை நல்ல மீமாசா நியாயங்கள் எல்லாம் உபயோகப்படுத்தி வாக்கியார்த்தத்தை சாதனம் பண்ணி கொடுத்தாச்சு, சித்தம் பண்ணி கொடுத்தாச்சு. என்ன கொடுத்தாச்சு?
இவர் தான் பரமேஸ்வரன், இவருக்குதான் நமஸ்காரம் போய் சேரும் அப்படிங்கிறத நமசேஷி இவர் தான் அப்படின்னு இவ்வளவு தூரம் பிரமாதமா சொல்லி முடிச்சாலும் உபைதி சித்தியம் ந விமூட சேதசாம், யாருடைய புத்தி மூடமாக இருக்கோ, விசேஷமாக மூடமா இருக்கோ, அப்பேற்பட்டவாளுக்கு இந்த சித்தி ஈஸ்வர சித்தி வராது, ஈஸ்வர நிச்சயம் வராது, நிச்சயம் வராது. ஏன் அப்படி? அப்படிதான் அது. மகேஸ்வர பாணித்தலே ஸ்திதோபி சன் பலாய, அவ கையிலேயே மகேஸ்வரன் இருக்கா, ஆனா அங்க அவருக்கு அவளுக்கு இந்த பாக்கியம் இல்லாததால அவ அங்கேருந்து ஒரு கூட அவளால் தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு உதாரணம் தெய்வகதஸ்ய யசா சன்மணிஹி, இது ஒரு ரத்னம், உத்தமமான ரத்னம். அந்த ரத்னம் இவ கையிலேயே இருக்கு, கையிலேயே இருந்தாலும் இவனுக்கு புரிஞ்சுக்க முடியாது, அது ரத்தமான்னு தெரியாது, ஏதோ கல்லு போல இருக்குன்னு தூக்கி எறிஞ்சிருவான், இவனே தூக்கி எறிஞ்சிருவான் வேண்டான்னு. அது சொல்லியிருக்கு. அது ஒரு கதை வாசிஷ்டத்துல கூட வரும், வாசிஷ்டத்துல வரும். அந்த இவர் ஸ்ரீஹர்ஷர் வேற சொல்லுவார். அது வாசிஷ்டத்துல எப்படி கதை வருதுன்னு கேட்டா, யாரோ ஒருத்தன் ஒரு சாதகன் என்ன நினைச்சான்னா, நம்ம சிரமப்படாம சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதோ ஒரு ரத்தனம் இருக்கு, அந்த ரத்தத்தை கண்டுபிடிச்சு வச்சுட்டோம்னா அது நமக்கு பிரதிதினம் நமக்கு என்ன ஆகாரமோ இந்த விவகாரத்துக்கு தேவையோ அந்த தன விவசாய ஏற்படுத்தி கொடுத்துரும், நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்துரும், அதுக்கு மேல நமக்கு ஒண்ணும் வேண்டாமே. அதனால அந்த ரத்னத்தை அடைஞ்சு விட்டா ரொம்ப சௌரியம் அப்படின்னு சொல்லி அது அடையணும்னு சொல்லி பிரயத்தனம் பண்ணி எங்கேயோ போயிட்டு இருக்கான். ஆனா சுவாமி என்ன பண்ணார், இவனுக்கு அந்த ரத்னத்தை சுலபமா கிடைக்கும்படியா போற வழியில எங்கேயோ தரையில கிடக்கு, எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டார். எடுக்கும்படியா அவன் பார்வையில படும்படியா வச்சுட்டார். இவனும் அதை எடுத்து பார்த்தான். முதல்ல தோணுது இது ரத்தமா, நாம தேடிட்டு வந்த ரத்தமா இருக்கும்னு தோன்றது. ஆனா அப்புறம் யோசிச்சு பார்த்தான், நாம தேடிட்டு வந்த ரத்தம் எவ்வளவு வசதியான ரத்தம், அது எங்கேயாவது இவ்வளவு சுலபமா கிடைக்க முடியுமா? நம்ம இன்னும் சிரமப்படல, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம் பிரயத்தனத்தை, அதுக்குள்ள எப்படி கிடைக்க முடியும்? அதனால இது அந்த ரத்தமா இருக்க முடியாதுன்னு சொல்லி தூக்கி போயிட்டான். அதாவது சுலபமா கிடைச்சதேங்கிறதுக்காகவே அவன் அதை நம்ப முடியாது போயிடுச்சு, பாண்டான்னு சொல்லி தூக்கி போயிட்டு என்னத்தையோ ஒரு கல்ல கஷ்டப்பட்டு தூக்கின்னு அது ஒண்ணும் உபயோகப்படாம கஷ்டப்பட்டான்னு அங்க ஒரு கதை வருது. இதுதான் தெய்வகதஸ்ய சன்மணி. இவனுக்கு தலையில எழுத்து இல்ல, அந்த ரத்னத்தை அடையணும்னு பிரயத்தனப்பட்டு சுவாமியா கொடுத்தாலும் இவனுக்கு சேர மாட்டேங்குது, இவங்கிட்ட இருந்து கையில இருந்து போயிடும். கண்டனக்காரர் என்ன சொல்றார், அவரும் இதே மாதிரி உதாரணம் சொல்றார். இந்த அத்வைத சித்தாந்தம் இருக்கோ இல்லையோ, இது ஒரு சிந்தாமணியா, சிந்தாமணினா நினைச்சதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ரத்னம். அது தேவலோகத்துல இருக்கக்கூடிய ஒரு ரத்னம். தேவலோகத்துல இருக்கக்கூடிய ரத்னம் அது கையில கிடைச்சிருக்கோம் தனக்கு. ஆனா இந்த ப்ரஹஸ்பதி அந்த ரத்னத்துடைய மகிமையை புரிஞ்சிக்காமல் சமுத்திரத்துல தூக்கி எரிஞ்சு விடுறான், சாதாரண கல்லுன்னு நினைச்சுண்டு. அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அதே மாதிரிதான் இந்த அத்வைத்தம்ங்கிறது நமக்கு கிடைக்கிற நிலையில இருக்கும்போது, அத்வைத்தமா அது ரொம்ப தப்பு, அது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை கண்டிக்கிறதுக்காக நம்ம புத்தியை பயன்படுத்துவதுன்னு சொல்லி ஈதனாக பாதனாயாஸ்யாக இந்த அத்வைத புத்தி ஸ்ருதி நமக்கு கொடுக்கறதே இதை எப்படியாவது தப்புன்னு சொல்றதுக்கு பிரயத்தனப்படுறான். இத பாதம் பண்ணி இது தப்புன்னு சொல்றதுக்காக நீ உன் புத்தியை செலவு பண்றியா, இது அப்பதான் நீ பண்ணலாம். எப்போ க்ஷேப்தும் சிந்தாமணியும் பாணிலப்தம் அப்தௌ எரீச்சத, கையில கிடைச்ச சிந்தாமணிய எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சமுதிரத்துல தூக்கி எறிஞ்சு விடுறேன்னு எறியணும்னு நீ நினைச்சியானால் அப்ப இது தப்புன்னு சொல்றதுக்கு நீ பிரயாசம் பண்ணு, உன்னுடைய புத்தி அதுக்காக செலவு பண்ணு, இதுவும் அதுவும் சமானம் அப்படின்னு சொல்லியிருக்க. அந்த மாதிரி தெய்வகதஸ்ய சன்மணிஹி பலாயத்தே, கையில கிடைச்சாலும் பாணித்தலே ஸ்திதோபி சன் பலாயத்தே, இவன் கையிலேயே அந்த சன்மணி ரத்தம் கிடைச்சிருக்கு, ஆனா இவனே வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிடுவான். ததாச்ச பாத்மே புராணி ஈஸ்வரம் பிரதி விஷ்ணு நமஸ்கார ஸ்ரூயதே, அந்த ஈஸ்வரனுக்கு விஷ்ணுவே நமஸ்காரம் பண்ணினதாக வருதான். நமஸ்தே தேவதேவேஷ நமஸ்தே சாஸ்வதாவ்யய ந ஜானேஹம் ஹவந்தஞ்ச துவம் த்வாம் வேத்த நமோ நமஹ. தேவதேவ ஈஸ்வரனே, தேவதேவா ஈஸ்வரனே தே நமஹா, உனக்கு நமஸ்காரம். சாஸ்வதனாக அவ்வியமா இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரம். உன்னை எனக்கு தெரியாது, நஜானேகம் பவந்தஞ்ச, உன்னுடைய உண்மையான தத்துவத்தை நான் தெரிஞ்சுக்கல. துவம் துவாம் வேத்த, உன்னுடைய ஸ்வரூபத்தை முழுசா தெரியும்னா யாருக்கு தெரியும்? உனக்குதான் தெரியும். துவமேவ துவாம் வேத்த, உன்னை நீ தான் தெரிஞ்சுக்க முடியும், உன்னுடைய ஸ்வரூபத்தை மற்றவா தெரிஞ்சுக்க முடியாது. அது வாஸ்தவம் தான். ஆத்மஸ்வரூபத்தை அனாத்மாவா இருந்துட்டு யாரும் தெரிஞ்சுக்க முடியாது.
இவனே ஆத்மாவா இருக்கணும். ஆத்மா தானே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது. அப்படி இருக்கிறது ஆத்மாவை ஆத்மா தான் தெரிஞ்சுட்டாகணும். தெரிஞ்சுட்டா அதுதான் தெரிஞ்சுக்கும். அனாத்மா ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியாது. அதனால நீ ஆத்மஸ்வரூபா இருக்கிறதுனாலே நீ தான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். உன்னை தவிர்த்து பாக்கி எல்லாம் அனாத்மா ஆனதுனால அதுக்கு தெரியாது. இதுதான் வேதாந்த ரீதியா அர்த்தம். துவம் துவாம் வேத்த, உனக்கு நமஸ்காரம், நமோ நமஹ. சரணம் துவாம் பிரபன்னோஸ்மி சக்ஷுர்மே தீயதாம் பிரபோ, பிரணாமம் கேவலம் கர்த்தும் சக்தோஸ்மி நஹி வேதித்தும். உன்னை சரணம் பிரபன்னோஸ்மி, உன்னை சரணாகதி அடைஞ்சிருக்கேன், எனக்கு கண்ணை கொடு. சக்ஷுர்மே தீயதாம் பிரபோ, எனக்கு கண்ணை கொடு. நான் என்ன நினைக்கிறேன், இந்த கதையானது அந்த இடத்துல இருக்கலாம். இந்த இடத்துல நாராயணன் சிவனை பிரதிதினம் சஹஸ்ர கமலத்தினால அர்ச்சிக்கிறது, பூஜை பண்றது அப்படின்னு ஒரு நியமம் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. 1000 தாமரை பூவை கொண்டு அது மூலமாக பண்றார். ஒரு தடவை என்னாச்சு, இவர் எத்தனை பண்ணினாலும் எண்ணி பார்த்தா ஒண்ணு குறையிறது, எத்தனை தடவை பண்ணினாலும் ஒண்ணு குறையிறது எண்ணி பார்த்தாலும். அப்ப கடைசியில வேற வழி இல்லாமல் தன்னுடைய கண்ணையே, கண்ணப்ப நாயனார் மாதிரி அந்த கண்ணையே எடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டாருன்னு ஒரு கதை இருக்கு. அந்த கதை விஷயத்துல இருக்கிறான்னு நினைக்கிறேன். அதை பண்ணிட்டு அப்புறம் சக்ஷுர்மே தீயதாம் பிரபோ, எனக்கு கண்ணை கொடுக்க வேண்டும் பிரபோ, எனக்கு கண்ணை கொடுங்கோ. இப்போ உன்னை பிரணாமம் கேவலம் கர்த்தும் சக்தோஸ்மி, உனக்கு நான் நமஸ்காரம் தான் பண்ண முடியும். இப்போ அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். உன்னை தெரிஞ்சுக்க முடியல. நகி வேதித்தும் ந சக்தோஸ்மி அப்படின்லாம் சொல்லியிருப்போம். இதுல என்ன தெரியுது, நமஸ்காரங்கிறது அவருக்கு தான் சேர்ந்தது. அந்நேஷாம் அனீஸ்வரத்வா தவைவ ஈஸ்வரத்வாத் நமஸ்காரார்ஹதா பிரதீயதே. இங்க விஷ்ணு சொல்ற வச்சனத்திலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா, ஈஸ்வரன் சொன்னா இவர் ஒருத்தர் தான், மற்றவாலாம் ஈஸ்வரன் இல்லே, அதனால இவர் தான் நமஸ்காரார்ஹம், நமஸ்காரத்துக்கு அர்ஹமானவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. அதே மாதிரி இது 14வது ஸ்லோகமாச்சு. 15வது ஸ்லோகத்தை நாம படிச்சுட்டு அப்புறம் படிக்கலாமா பார்ப்போம். ரங்கோபஜீவினோபி யதோ நமஸ்கார முத்ரயா பவந்தம் அபிநயந்தி அதோ நமசேஷித்துவம் தவைவ யுக்தம் இத்தியாக. இந்த ஸ்லோகத்துல கொஞ்சம் விசேஷமா சொல்ல முடியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவதாரிக்கைய மாத்திரம் படிச்சுட்டு வைக்கிறேன். இந்த ரங்கம் அப்படிங்கிறது என்னன்னா மேடை தான், நாடகாதிகள்ல பண்றதுக்கு அமைக்கக்கூடிய ஒரு மேடை இருக்கு, அது ரங்கம். நாட்டியம் நாடகம் அதெல்லாம் பண்றவா, நாட்டியங்கள் எல்லாம் பண்றவா, அதை உபஜீவிக்கிறவா கூட நமஸ்கார முத்ரையா பவந்தம் அபிநயன். அவ ஒன்ன சொல்லும் போது இதுல பரதநாட்டியம் நாட்டியத்துல பகவான அந்த அபிநயத்தினால காண்பிக்கும் போது நமஸ்கார முத்ரையா தான் பகவான அபிநயம் பண்றா. இதுல இருந்து என்ன தெரியுது, அதோ நமசேஷித்துவம் தவைவ யுக்தம். ஆரம்பத்துல இருந்து இப்போ இது வரையந்த இந்த ஸ்லோகத்துல அந்த நமசேஷித்துவம் ஈஸ்வரனுக்குத்தான், பரமேஸ்வரனுக்குத்தான் அப்படிங்கிறதே அவர் சொல்லிட்டு வர இந்த ஹரதத்தர் இந்த சிறுத்தமாலா கிரந்தத்துல. அதனால நமசேஷித்துவம் உனக்கு தான் வரும், வேற யாருக்கும் நமசேஷித்துவம்னு சொன்னா, நமகான்னு சொன்னா அது யாருக்கு சேரும் நமஸ்காரம், அவர் தான் நமசேஷி. திருப்பி நமஸ்காரம் பண்றது உனக்கு தான், நமசப்தத்தை உனக்கு தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத தான் நிரூபணம் பண்ணிட்டு வர. அதுக்கு பல பிரமாணங்களை எடுத்து சொல்லிட்டே வரச்சே. இப்போ இதுவும் அந்த நாட்டிய சாஸ்திரம், பரதநாட்டிய சாஸ்திரம் இருக்கு, அதுலயும் அந்த நமஸ்கார முத்திரைய பகவான அபிநயம் பண்ணும் போது பண்ண சொல்லியிருக்கு. அதுல இருந்து நமஸ்காரம் ஒன்ன சேர்ந்ததுன்னு தெரியுது சொல்றேன். ரங்கோபஜீவினோபி யதா நமஸ்கார முத்திரையா பவந்தம் அபிநயந்தி. அந்த அபிநயம் பண்ணும் போது நமஸ்கார முத்திரையை கொண்டுதான் உன்ன அபிநயம் பண்றா. அத்தः நமசேஷித்துவம் தவ இவ யுக்தம் இத்யாக யா வஜ்ரிணீ பவதி சங்கர சங்கினீயா முத்ராஜயா கமலினி பரதோபதிஷ்டா தாபிர் பவந்த்யபிநயா விபுதாந்தராணாம் மௌலி ஸ்பிருஷா கரபுடாஞ்சலி முத்ரையாதே. இந்த ஸ்லோகத்துக்கு விவரணம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு இதோட இருக்கு.